வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் இயல் 1க்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம டெலகிராம் மூலியம் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யார் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காவிய தரிசம் என்னும் வடமொழி இலக்கிய நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். அதாவது காவிய தரிசம் அப்படிங்கிறது இலக்கிய நூல் அல்ல, இலக்கண நூல். ஓகேங்களா, அதை தழுவி எழுதப்பட்டது தான் என்ன அப்படின்னா தண்டி அலங்காரம். ஓகே, அடுத்து கூற்று 2, தண்டி அலங்காரம் பொதுவியல், பொருளணியல், எழுத்தியல் என 3 பெரும் பிரிவுகளை கூடியது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுவும் தவறு தான். அதாவது 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. என்னென்னா பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல். ஓகேங்களா, ஓகே, இந்த 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. அப்போ இது ஆப்ஷன் கூற்று 2ம் தவறு தான். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின், சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி. ஓகேங்களா, ஓகே. தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் உரைநடை நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, அலையும் சுவடும் அப்படிங்கிறதா. ஒளிப்பறவை, சூரிய நிழல், சர்ப்பயாகம் இதெல்லாமே கவிதை நூல்கள். ஃபோர்த்து கொஸ்டின், சிற்பி பாலசுப்ரமணியத்தின் பன்முகத்தன்மைகள் எவை அப்படின்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர். ஓகே. ஃபிஃப்த்து கொஸ்டின், தண்டி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஆப்ஷன் பி, 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் தண்டி. சிக்ஸ்த்து கொஸ்டின், ஆர் என்பதன் ஈற்றெழுத்தான ஆ ஓ ஆக திரியும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நன்னூலில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. செவன்த்து கொஸ்டின், ஓங்கலிடை நீர் வந்து உயர்ந்தோர் தொல விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் என்ற வரிகள் கீழ்கண்ட எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, பொருளணியியல் அதில் தான் வந்து இடம்பெற்றுள்ளது. எய்த்து கொஸ்டின், செந்தமிழ் என்ற சொல் கீழ்கண்ட எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, முன்னின்ற மெய்தெரிதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி புணர்ந்துள்ளது. எப்படின்னு பாருங்களேன். இப்போ செந்தமிழ் அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். இந்த செம்மை கூட்டல் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மை விகுதி வருது. அந்த பயிற்சி அப்படின்னா அது ஈறு போதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி மை விகுதி வந்து போயிடும். அப்புறம் போனதுக்கப்புறம் இம் கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது இருக்கும். முன்னின்ற மெய்தெரிதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி செந்தமிழ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து 9th கொஸ்டின், கீழ்கண்டவற்றின் மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, வேற்றுமை. அதுதான். ஓகேங்களா, உவமம், உருவகம், எச்சம், உள்ளுரை, இறைச்சி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றக்கூடியது. இந்த வேற்றுமை மட்டும் மாற்றாது. ஓகே. 10th கொஸ்டின், நீர்ப்படு பசுங்கலம் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, நற்றிணை அப்படிங்கிற நூலில் தான் இடம்பெற்றுள்ளது. 11th கொஸ்டின், ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி என்ற வரிகள் தொல்காப்பியத்தில் எந்த பிரிவில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, செய்யுளியல் அப்படிங்கிற அந்த பிரிவில் தான் இடம்பெற்றுள்ளது. 12th கொஸ்டின், இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படிவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, புறநானூறில் தான் இடம்பெற்றுள்ளது. ஓகே. 13th கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துறோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா காட்டுவாத்து அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அப்படிங்கிற நூலை எழுதியவர் அகிலன். சுவரொட்டிகள் நூலை எழுதியவர் யாருன்னா நா. முத்துசாமி அவர்கள். இலக்கண உலகில் புதிய பார்வை நூலை எழுதியவர் டாக்டர் பொற்கோ அவர்கள். ஓகே. 14th கொஸ்டின், கவிகேசரி சாமி தீட்சிதர் எந்த ஆண்டு வம்சமணி தீபிகை எனும் நூலை வெளியிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி, 1879ஆம் ஆண்டு. 15th கொஸ்டின், அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பாரதியின் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, நாட்டுப்பாட்டு, குயில் பாட்டு ஆகிய நூல்களை பதிப்பித்தவர்
பரளிசு நெல்லையப்பர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னென்ன நூல்களை பதிப்பிச்சார் அப்படின்னா கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு வராது, முரசு பாட்டு. ஓகேங்களா, இந்த நூல்களை தான் பாரதியோட நூல்களை பதிப்பிச்சாரு பரளிசு நெல்லையப்பர் அவர்கள். கூற்று 2 பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் பரளிசு நெல்லையப்பர் அவர்கள். ஓகே, இது சரிதான். ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். 16 கொஸ்டின், வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இளசைமணி என்பவரால் எந்த ஆண்டு அப்படியே வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 2008ஆம் ஆண்டு. ஓகே. 17 கொஸ்டின், லகரத்தை தொடர்ந்து மெல்லினம்பரின் லகரம் எதாக திரியும் அப்படிங்கிறது. லகரம் வந்து எதாக தெரியும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நகரமாக தெரியும். 18 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி உயிர் வரின் ஒரு இருமுறையே ஓர் ஈர் என்று மாறும் அப்படிங்கிறது தவறு. அதாவது ஒரு ஈர் என்னவா மாறும் அப்படின்னா ஓர் ஈர் அப்படின்னு மாறும். ஓகேங்களா, இந்த ஈர் வராது, இந்த ஈர் வரும். ஓகே, மற்ற மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா சரியாகத்தான் பொருந்தியிருக்கு. 19 கொஸ்டின், லகரத்தை தொடர்ந்து வல்லினம்பரின் லகரம் எதாக திரியும் அப்படின்னா ஆப்ஷன் டி டகரமாக திரியும். 20 கொஸ்டின், லகரத்தை தொடர்ந்து மெல்லினம்பரின் லகரம் எதாக திரியும் அப்படின்னா ஆப்ஷன் பி நகரமாக திரியும். ஓகே. 21 கொஸ்டின், வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம்பரின் லகரம் எதாக திரியும் அப்படிங்கிறது. எதாக திரியும் அப்படின்னா ஆப்ஷன் சி ரகரமாக திரியும். ஓகே. 22 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படிங்கிறது. தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இடையின மெய்யிகள் ஈரொற்றாய் வாரா அப்படிங்கிறது தான். அதாவது இடையின மெய்யிகள் இல்லை, வல்லின மெய்கள் தான் ஈரொற்றாய் வராது. அப்போ இது தவறு தான். ஓகேங்களா, ஓகே. அடுத்து 23 கொஸ்டின், உயிர் மெய்க்கூறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி 90. ஓகே. 24 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வருமொழி தகரமாயின் லகரம் ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமாக மாறும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். கூற்று 2 வருமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. 25 கொஸ்டின், அதாவது ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருவாவடுதுறை அவரின் ஆதீனம் தான் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருப்பார். ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.